நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த மூர்த்தியை வணங்கினால் அவர்கள் புகழும் பணமும் அடைவார்கள். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் முருகன் அருளால் பெரும் பணத்தை அடைவார்கள். முருகனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அவர்களுக்கு சிறந்த கோவில்கள் என்று பார்த்தால் பழனியும் திருச்செந்தூரும். 60 வீடுகள் இருந்தாலும் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் செல்லும் பொழுது அவர்கள் அனைத்து செல்வங்களையும் அடைகிறார்கள். அடுத்து ரிஷபம், துலாம், இந்த 2 ராசிக்காரர்கள் மகாலட்சுமியின் அம்சத்தை அடைகிறார்கள். சோ திருமால் எங்கெல்லாம் பள்ளி கொண்டிருக்கிறார்களோ அங்கு இந்த ராசிக்காரர்கள் செல்லும் போது பெரும் தனத்தையும் வெற்றியும் குவிக்கிறார்கள். அதற்கு திருப்பதி, ஸ்ரீரங்கம் பேரருள் புரியும். இந்த இடங்களில் செல்லும் போது துலாமும் ரிஷபமும் பலம் பொருந்தி நிற்கும். அடுத்து நான் சொல்வது கன்னியும் மிதுனம். இது 2 ராசிக்காரர்கள் பார்த்தால் இவர்கள் திருமாலின் அம்சமுடையவர்கள். திருமால் எங்கு பலம் பொருந்தி பள்ளி கொண்டிருக்கிறாரோ, பத்மநாதன் டெம்பிள், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன், இங்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம், இப்படி பலம் பொருந்திய விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது மிதுன ராசியும் கன்னி ராசியும் செயல்படுகிறது. அடுத்து கடகம். கடகம் என்றாலே சக்தியின் மறுவடிவம், சக்தியின் பலம் பொருந்திய மூகாம்பிகை, சமயபுரம், எங்கெல்லாம் பலம் பொருந்திய மாரியம்மன் கோயில்கள், இந்த மாதிரி பெரும் சக்தி காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரம், இங்கு செல்லும் பொழுது கடக ராசியும் கடக லக்னமும் பலம் பொருந்தியதாகி ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு அவர்களும் தனவாயையும் மிகப்பெரிய தனத்தையும் செல்வத்தையும் அடைகிறார்கள். சிம்மம், சூரியன். சிம்மம் என்றால் சூரியன், சூரியன் என்றாலே சிவம். சிவத்தலங்களில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களை இவர்கள் செல்லும் பொழுது ராமேஸ்வரம், எங்கெல்லாம் ஜோதிர்லிங்க ஸ்தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தில்லை நடராஜர் டெம்பிள், இவர்களுக்கு அங்கெல்லாம் செல்லும் பொழுது இந்த சிம்ம லக்னமும் சிம்ம ராசியும் இயங்க ஆரம்பிக்கிறது. கடைசியாக நான் மகரத்தையும் கும்பத்தையும் அழைக்க நினைக்கிறேன். மகர கும்பம் சனியுடைய வீடு. சனி என்றால் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சனீஸ்வரன். சனியின் உண்மையான தேவதை என்றால் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி என்றால் தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி என்றாலே குரு. சுக்ராச்சாரியாரும் குருவுமே மொத்தமாக சனி வீடுகளை இயக்குகிறார்கள். இந்த ஆலயங்கள் தேடி சென்று